வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு கார்ன் வச்சு சிம்பிளான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கூலில் ரீஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுது. இனிமேல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கணும், லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும். ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் லஞ்ச் பாக்ஸ்லையும் ஈஸியாக பண்ணி வச்சிடலாம். இந்த சாண்ட்விச் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். தேவையான பொருட்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வருது. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வெளியே வரும். ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சு ஃப்ளேவர்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு நம்ம பூண்டு, கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் பொரியும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெஜ்ஜீஸ் கட் பண்ண டைம் இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு வச்சே கூட நீங்கள் சாண்ட்விச் பண்ணிக்கலாம். பட் வெஜ்ஜீஸ் சேர்க்கும் போது சாண்ட்விச் நம்மளுக்கு இன்னும் ஹெல்த்தியாக ஆகும். ப்ளஸ் குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி இந்த எண்ணெயில் வதங்கும் போது அதோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். நான் இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குட்டியாக சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு காய் வேகும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறதுனால நான் முன்னாடியே சேர்த்துடுறேன். நீங்கள் ஃப்ரோசன் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அது பாயில் ஆகி தான் இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் வதக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு குக் ஆகிடும். நம்ம பொடியாக சாப் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்காது. இல்லைனா ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஆவியில் குக் பண்ணிவிடுங்க. இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர், ப்ராக்கலி, கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை இந்த ஃபில்லிங் குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு இன்னொரு தடவை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வாசனைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்கும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். ஒரு புளிப்புக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கடைசி அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். காய் குக் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. காய் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெந்த உருளைக்கிழங்கை நல்லா கையிலேயே மசிச்சு சேர்த்துருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த காயோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணோன்னா நம்மளோட சாண்ட்விச்சுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஒரு ஃபோக்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த உருளைக்கிழங்குல மசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக குழஞ்சி போயிடும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒட்டிட்டு நிற்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 புதினா இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப புதினா இலை சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 5 இலை இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணலாம். 2 பிரெட் ஸ்லைஸஸ் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்லைஸில் நான் டொமேட்டோ சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு சைடு நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாண்ட்விச் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரீன் சட்னி கூட தடவிக்கலாம். நல்லா தாராளமாக நீங்கள் ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சாண்ட்விச் ஸ்டஃபிங்க்கு மேலேயே கொஞ்சம் சீஸ் கூட தூவி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாஸ் தடவி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த ஸ்டஃபிங் ப்ரெட் மேலே வச்சுட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெட்டை நீங்கள் தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணலாம். இல்லைனா உங்ககிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் இருந்தால் அதுலேயும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேண்ட் ஹெல்ட் சாண்ட்விச் டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிறிஸ்பியாக அழகான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். 2 பக்கமே கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் மாற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா கரண்டி வச்சு ஜென்டலாக 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டிக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சே வராது. சூடாக சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் எந்த சாஸ் கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே டயக்னலாக ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இதை தவிர்த்து நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபீஸும் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த எம்மி சாண்ட்விச்சை நீங்கள் ஈஸியாக குவிக்காக உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching. Happy eating.